டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோய் அப்படின்னு வரும்போது, இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய வகைகள் அப்படிங்கிற பிரிவு வரும்போது, இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய் டைப் 1, இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய் டைப் 2, ஜுவனல் அல்லது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையும் சேர்த்து டைப் 1ல இப்போ சேர்த்துட்டாங்க. டைப் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சொல்றாங்க. அதாவது சர்க்கரை நோய் ஏற்பட்டு அதால் ஏற்படுகின்ற மறதி நோய்களை டைப் 5 சொல்றாங்க. டைப் 3ன்னு ஒன்று சொல்றாங்க. குழந்தை பருவத்தில் உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காத போது, அந்த குழந்தை பருவத்தில் கணையத்துடைய உருவாக்கத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இன்றைக்கு சர்க்கரை நோயை உருவாக்குது அப்படின்னு சொல்லி டைப் 3 சொல்றாங்க. இந்த மாதிரி விதவிதமான சர்க்கரை நோயுடைய புரிதல் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல புதுசா வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா 5000 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்துல சர்க்கரை நோயை 20ஆக பிரித்திருக்கிறத பார்க்கிறோம். கபம் சார்ந்த சர்க்கரை நோய் 10, பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் 6, வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் 4. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சர்க்கரை நோய்னா நாங்க 5 டைப் 3 டைப்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன 20 டைப்? பொதுவா சர்க்கரை நோய் உடல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல அது கபம் சார்ந்த சர்க்கரை நோயா தான் ஆரம்பிக்குது. ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு இன்னைக்கு அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை நோயுடைய அறிகுறிகள் நம்ம உடம்புல இருக்கும். அதாவது உடல்ல வரக்கூடிய அசதி, பசியின்மை, ஜீரண மண்டல கோளாறுகள், எப்ப சுகரை செக் பண்ணாலும் 6.5 6.2ன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு HbA1c அளவு, கை கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல், உடல்ல ஏற்படுகின்ற வலிகள், தோள்பட்டையில் ஏற்படுகின்ற இறுக்க நோய், இந்த மாதிரி நிறைய சிரமங்களோடு நாம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். சர்க்கரை நோயோட எல்லா அறிகுறியும் எனக்கு இருக்கு, நான் மருத்துவர்கிட்ட போறேன், சர்க்கரை செக் பண்றாரு, ஒன்றும் பெருசா உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா நிறைய பசிக்குது, நிறைய ஒண்ணுக்கு போகுது, நிறைய வேர்வை வருது, நிறைய உடல் அசதி வருது, ராத்திரியில தூக்கமின்மை வருது, சர்க்கரை நோயோட எல்லா அறிகுறிகளும் இருக்கு. ஆனால் பரிசோதனைகள் எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா இல்லையான்னு உறுதிப்படுத்த முடியாமல் மதில் மேல் பூனையாக நான் இருக்கிறேன் வருது பாத்தீங்களா? இதுதான் டைப் 1 சார்ந்த, இதுதான் இன்றைக்கு ப்ரீ டயபெட்டிஸ் சார்ந்த சர்க்கரை நோயாக இருக்கிறத பார்க்கணும். இது கபம் சார்ந்தது. இந்த நோய் நம்ம உடம்புல இருக்கு. இதற்கான முறையான முயற்சி எதையுமே நம்ம செய்யலைன்னா நம்ம பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாக அது மாறுது. அது 6 வகையில இருக்கிறத பார்க்கிறோம். இந்த 6 வகையாக இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயில என்ன அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம்? உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், அதீத பசி இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட லோ சுகர் ஆகி தலை சுற்றலும் மயக்கமும் வர ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவாக இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு போவதில் இருக்கக்கூடிய மாற்றம், பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற அரிப்பு, உடல் முழுவதும் ஏற்படுகின்ற அரிப்பு, தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் நமக்கு இருக்கிறதோட அறிகுறிகள். அது கூடவே பசியின்மை, வயிறு உப்புசம், வயிற்றால் போவது, இந்த மாதிரி சிரமங்கள் கூட சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கபம் சார்ந்த சர்க்கரை நோயோடு இருக்கும்போது மருத்துவர்கிட்ட போய் மருந்துகள் சாப்பிடுவாங்க. அவங்க மருந்துகள் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வயித்தால போக ஆரம்பிக்கிறது, தலை சுற்றல் ஏற்படுவது, மயக்கம் ஏற்படுவது, இதெல்லாம் வந்த உடனே இதெல்லாம் மருந்துடைய பக்க விளைவுகள் தான் போல இருக்கு அப்படின்னு மருந்தை நிறுத்திட்டு என்ன செய்யறதுனே தெரியாம குழப்பிட்டு இருப்பாங்க. இல்ல மருந்து எடுக்கிறத விட்டு அதன் பிறகு வர பக்க விளைவோடு போராடிட்டு இருப்பாங்க. ஆனா இது பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாக அந்த நோய் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல நம்மில் நிறைய பேர் புரிந்து கொள்வது கிடையாது. பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் நம்ம உடம்புல இருக்கு, நம்ம சரியா கவனிக்கல, அப்ப என்ன ஆகும்? அது உடனே வாதம் சார்ந்த சர்க்கரை நோயாக மாற ஆரம்பிக்கும். அது என்ன வாதம் சார்ந்த சர்க்கரை நோய்? உடல் இளைத்து போய் உடல்ல கண், நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு உடலுடைய ராஜ உறுப்புகள் நம்ம சொல்லக்கூடிய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம் சார்ந்த உறுப்புகள் நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தி இந்த பாதிப்புடைய வெளிப்பாடாக உடல் இளைத்து போய் உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை வகையான 7 தாதுக்களிலும் நோய் பரவி போய் நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் தான் வாதம் சார்ந்த சர்க்கரை நோய். பெரும்பாலும் பித்தத்தை நம்ம டைப் 2 சார்ந்த சர்க்கரை நோயாகவும், கபத்தை ப்ரீ டயபெட்டிஸ் ஆகவும், வாதத்தை நாம் டைப் 1 சார்ந்த டயபெட்டிஸ் ஆகவும் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு ஜெனட்டிக் டைப்ல வரக்கூடிய கிளாசிபிகேஷனோட இந்த சர்க்கரை நோயை ஆயுர்வேதம் அணுகுகிறது.
இது இல்லாம சர்க்கரை நோயுடைய நிலைகளாக 7 நிலைகளை நம்ம பார்க்கிறோம். ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாத்தோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? முதல்ல சர்க்கரை நோய் நம்ம உடம்புல ஆரம்பிக்கும் போது வாதம் சார்ந்ததாகவோ பித்தம் சார்ந்ததாகவோ கபம் சார்ந்ததாகவோ ஒரு நோயாக இருக்கும். இதோடைய அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தாதுக்களை பாதிக்க ஆரம்பிக்கும். தாதுக்களை பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நம்முடைய செரிமான மண்டலத்தை பாதிக்கும். அப்போ நமக்கு செரிமானமின்மை அல்லது அதீத பசி, சாப்பிடும்போது ஏற்படுகின்ற நெஞ்சு எரிச்சல் சார்ந்த சிரமங்களிலிருந்து நிறைய சிரமங்களோடு போராட வேண்டியிருக்கும். இது நம்முடைய இரத்த மண்டலத்தை சர்க்கரை நோய் பாதிக்கும் போது. இதுலதான் பெரிய அளவுல பாதிப்பு எங்க வரும்னா, காலையில இருந்து ராத்திரி வரையிலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, வயிறு எரியுது. நம்ம கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி மருத்துவரை பார்த்து வயிறு எரிச்சலுக்கு மருந்து சாப்பிடுவோம். என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது குறையாது. ஆனா என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் தோஷங்களிலிருந்து தாதுக்கு மாறக்கூடிய ஒரு நிலையில் அது இருக்கிறத பார்க்கும். இன்றைக்கு செரிமான மண்டலத்தில் நம்ம சரியா கவனிக்கலன்னா என்ன ஆகும்? அடுத்து ரத்த மண்டலத்துக்கு அது போக ஆரம்பிக்கும். ரத்த மண்டலத்துக்கு போகும்போது என்ன ஆரம்பிக்கும்? நமக்கு உடம்புல அனீமியா சார்ந்த நோய்களிலிருந்து இரத்த அணுக்களுடைய உற்பத்தி சார்ந்த நோய்கள் வரை வர ஆரம்பிக்கும். இரத்த சோகையிலிருந்து இரத்த மண்டலம் சார்ந்த நிறைய நோய்கள், தோல் நோய்கள், அரிப்பு நோய்கள், அலர்ஜி நோய்கள் எல்லாமே வருவதை பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் திடீர்னு என்னோட கையெல்லாம் கருப்பாயிடுச்சு, என்னோட கால் கருப்பாயிடுச்சு, என்னோட முகம் கருப்பாயிடுச்சு, ஏன்னே தெரியல அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவாங்க, இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? சர்க்கரை நோய் தோஷத்திலிருந்து தாதுவுக்கு மாறும்போது தாதுவில் முதல் செரிமான மண்டலத்தை பாதிப்படைய செய்து அடுத்து இரத்த மண்டலத்துக்கு வரும். அதுக்கு அடுத்து வருவது தசை மண்டலம், மசில்ஸ். இந்த 3rd ஸ்டேஜ் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப வலியுடைய ஒரு ஸ்டேஜ். தோள்பட்டை இறுக்க நோய் ஏற்படுவது, காலில் இருக்கக்கூடிய தசைகள் கரைந்து போய் நடக்க முடியாமல் போவது, நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை நம்ம பார்ப்போம். இது தசை மண்டலத்தை சர்க்கரை நோய் 3ஆம் நிலையில் தாக்குதல் செய்யும் போது. 4ஆம் நிலைன்னு வரும்போது நம்ம உடம்புடைய வெயிட் குறையும், கொழுப்பு மண்டலத்தை பாதிக்கும், அப்படியே உடம்பு குறையும். ஒரே மாசத்துல 15 கிலோ, 18 கிலோ, 20 கிலோ குறைந்து போறதை பார்க்க முடியும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்களா நம்மளோட நண்பர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தலைமுடி கொட்டு போய் உடல் இளைத்து போய் பார்ப்பதற்கே பரிதாபமான நிலையில் மாறி போயிருப்பாங்க. அதுதான் இந்த சர்க்கரை நோய் நம்முடைய கொழுப்பு மண்டலங்களை பாதிக்கும் போது. அது மட்டும் இல்லாம இந்த கொழுப்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் போது மூளையுடைய சிந்தனை திறன், மூளையுடைய ஞாபக சக்தி வரை மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும். இதன் பிறகு இது பாதிப்பை ஏற்படுத்துவது நம்முடைய எலும்பு மண்டலங்கள்ல. பொதுவா சர்க்கரை நோய் அதிகமாகும் போது மூட்டு வலிகள் ஏற்படாது. ஆனா சர்க்கரை நோய் அதிகமாகும் போது நமக்கு எலும்புகள்ல வலி ஏற்படும். இந்த மூட்டுகள்ல வலி இருக்காது, எலும்பு வலி இருக்கும், விலா பகுதியில வலி இருக்கும், முதுகுத்தண்டுடைய எலும்புல வலி இருக்கும், தொடை எலும்புகள்ல வலி இருக்கும், கடுமையான வலி இருக்கும். வழக்கமாக நம்ம சாப்பிட்ற எந்த வலி மாத்திரைகளும் வேலை செய்யாது, ரொம்ப சிரமப்படுவோம். சர்க்கரை நான் இன்சுலின் ஊசி போடுறேன் சார், இருந்தாலும் எனக்கு எலும்பு வலி குறையல. ஏன் குறையல? ஏன்னா நிலை மாறி, நோயுடைய தன்மை மாறி மாறி எலும்பு மண்டலங்களை பாதித்திருக்கிறது. இதுலயும் நம்ம கவனிக்கலன்னா அடுத்து எலும்பு மஜ்ஜைக்கு போகும். எலும்பு மஜ்ஜைக்கு போனா என்ன ஆகும்? மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒரு பாதிப்பு எது? இன்னைக்கு நேரடியாகவே நம்முடைய எலும்புகள், மூட்டுகள் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் சர்க்கரை நோயாளி உங்க கால் பார்த்தீங்கன்னா உங்க கட்டை விரல் இப்படி படிஞ்சிருக்காது, இந்த கட்டை விரல் இப்படி தூக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். தரையில சாதாரணமா வச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா மற்ற விரல்களும் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு போறதும், ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பாதம் தரையில படிஞ்சிருக்கிறதையும் விரல்கள் இப்படி தூக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும். இதுதான் சர்க்கரை நோய் எலும்பு மஜ்ஜை மண்டலத்தை கடுமையாக பாதிக்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த நிலை வரும்போது பெரும்பாலும் நம்முடைய இயக்கங்கள்லாம் இல்லாத ஒரு நிலைக்கு போய் சேர்ந்திருப்போம். இதுக்கு அடுத்து வருவது இனப்பெருக்க மண்டலம். இந்த மண்டலத்தை சர்க்கரை தாக்கும் போதுதான் ஆண்களுக்கு ஆண்மை குறைவில் ஆரம்பித்து உயிரணுக்களுடைய சிரமங்கள் வரை மாறிவிடுவதை பார்க்க முடியும். பெண்களுக்கு இளம் வயதில் இது நடந்ததுன்னா ஏர்லி மெனோபாஸ்ல இருந்து அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி, முதிர்ச்சி, கருப்பை நோய்கள் வரலும் பெருசா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த 7 மண்டலங்களையும் தாண்டி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி, ஹார்மோன் மண்டலங்களை சர்க்கரை தாக்கும் போதுதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் குறைந்து போய் அவர்களுக்கு காச நோய் சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட்டு கடைசியில் காச நோயுடைய தீவிரத்தாலே உயிரிழப்பு ஏற்படுவதையும் பார்க்க முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இதை இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு சர்க்கரைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை, சர்க்கரைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்சுலின் என்ன காப்பாத்திரும்னு நினைக்கிறோம். கிடையாது.
ஆயுர்வேதத்துல சர்க்கரையை ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரையை ஆணி வேராக பிரித்து பிரித்து பார்த்து அதனுடைய அடிப்படையில நம்ம சிகிச்சை கொடுக்கறதுனாலதான் மாடர்ன் மெடிசன்ல குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இன்றைக்கு ட்ரெடிஷனல் மெடிசன்ல குணமாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்வி, உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் எந்த வகை? ரெண்டாவது, உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை புரிந்து அதற்கேற்றாற் போல நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா தோஷத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சர்க்கரை நோய் தாதுக்களுக்கு பரவாம நம்ம உயிரை மீட்டெடுத்து கொள்ள முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.